ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டு தமிழ், ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து நியூ சிலபஸ் 2025ல் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் 6th to 12th வரைக்குமே வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும். இது வந்து 2025ல் வந்த ஒரு எடிஷன், ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய நம்ம புக் பேக் ஆன்சர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இயல் 1 ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எண்ணுயிர் என்பேன், ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் நமக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. அந்த இயல் 1ல் இருக்கக்கூடியதை வந்து பார்த்துடலாம். ஏற்கனவே வந்து நம்ம 10th 12th எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு வந்து நம்ம சேனலை வந்து வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இயல் 1ல் இருக்கக்கூடிய நம்ம இழப்போம் அதில் வந்து நம்ம 1 by 1 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு வந்து பலவுள் தெரிய குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதுக்கப்புறம் மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறது நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பலவுள் தெரிய பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சரியான விடை பொருத்தமானது வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் இ, அதாவது இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும், இது கரெக்டு. அதே போல இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும், இது கரெக்டு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பொருத்தமானது, ஆப்ஷன் இ இதுக்கு வந்து சரியான விடை. அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிமோனையை தெரிவு செய்க. இந்த பாடல் வரியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரியான வினாக்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, பாடல் வரியிலேருந்து கேட்பாங்க, ஓகேங்களா? கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள், இதில் அடிமோனை, அடின்னா ஒரு லைன் மேலே இருக்கணும், அடுத்த லைன் கீழே. ஸோ 1 by 1 வர்றதுக்கு பேர் தான் அடி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஒரு வேர்டு, செகண்ட் லைன்லேருந்து ஒரு வேர்டு, இதுதான் அடி. சீர்னா ஒரே லைன்ல வரணும், சரிங்களா? இது வந்து சீர். அடின்னா 1 by 1 வர்றது அடி. அப்போ அடி மோனை முதல் எழுத்து ஒன்றி வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கபாடபுரங்களை, இந்த கா, காலத்தால், இது நெடில் கா, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் இ, கபாடபுரங்களை காலத்தால், இதுதான் அடி மோனை கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது போல இருப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தலாம், மூன்றாவது வினா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆப்ஷன் இ தான், ஆற்றூர் ரவிவர்மா, ஓகேங்களா? ஸோ அடுத்து வினா எண் 4. திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் இ, எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. அடுத்து வினா எண் 5. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடி. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, அன்னம் கிண்ணம், ஓகேங்களா? மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடி, அன்னம் கிண்ணம், இதுதான் அதுக்கு உண்டான சரியான விடை. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பலவுள் தெரிய, ஓகேங்களா? அடுத்து வந்து குருவினா, அதுக்கு அடுத்து வந்து சிறுவினா, நெடுவினா இருக்கு. குருவினால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தலாம், ஓகேங்களா? இது வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா மார்ச் 2024 பப்ளிக் பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா, ஓகேங்களா? எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு திரும்பும் போது வெளிப்பாட்டு சக்தி அதிகம் கொண்டதாக மாறிவிடுகிறது. எழுத்து மொழி உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. எனவே எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. அதான் அதுக்கான சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, இரண்டாவது வினா. இது ரொம்ப முக்கியமானது, இது வந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமணி அருகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, இக்கவிதை அடியில் உள்ள வினையாளனையும் பெயர்களை எழுதுக. ஸோ இந்த கவிதை கொடுத்துட்டு அதில் வினையாளனையும் பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ வினையாளனையும் பெயர்கள்னா இதுதான், தொழுதவர், இந்த அருன்னு முடியும், சரிங்களா? உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர், ஓகேங்களா? இந்த மாதிரி அருள் முடியறது எல்லாமே வந்து வினையாளனையும் பெயர்கள். அடுத்து வினா எண் 3. நீளும் கைகளில் தோழாமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும் தொடை நயங்களை எடுத்தெழுதுக.
சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வழிகளில் இருக்கக்கூடிய தொடை நயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடிதோறும் முதற்சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடி மோனை. அதில் என்ன இருக்குன்னா நீளும் நீளாத. ஸோ இந்த நீ வருது இல்லையா, அது முதல் எழுத்து ஒன்றி வருவது அடி மோனை. இரண்டாம் அடியில் நீளாத நெஞ்சம் என சீர்மோனை அமைந்துள்ளது. இது வந்து சீர்மோனை. நீளாத நெஞ்சம் அப்படிங்கிறது நீளும் நீளாத அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சீர்மோனை. அடி இயைபு தொடரும் படரும், இந்த ரூம்னு முடியுதா, இது வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் படரும். இந்த இது வந்து இயைபுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயைபுனா இறுதியாக வரக்கூடிய வார்த்தை சொற்றொடர்கள். தொடரும் படரும், இறுதி லாஸ்ட் லெட்டர் லாஸ்ட் வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து இயைபு. அடிதோறும் முதல் சீர் சொல்லாலும் பொருளாலும் முரண்பட்டு, அதாவது மாறுபட்டு வருவது அடிமுரண் தொடை அப்படின்னு சொல்லும். நீளும் நீளாத, அதாவது முரண் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டா வரும். நீளும் அதுக்கு ஆப்போசிட் நீளாத, இது வந்து முரண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முரண்னா என்ன, இயைபுனா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல தரவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 4. உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார். இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்து வந்துள்ளது? ஈற்றெழுத்து சரிங்களா? இந்த இதுல ஈற்றெழுத்துனா இறுதியா இருக்கக்கூடியது. சரியா? அந்த வேர்ட்லாம் லாஸ்டா வர்றது என்னன்னு கேட்குறாங்க. உயிரெழுத்து இந்த தூ வந்து பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் உ. ஓகேங்களா? அந்த தூங்கிறது என்ன, இத்து கூட்டல் உ. 12 இட்டு கூட்டல் உ டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுக்கு வர ஈறு. அடுத்து திருக்குறள் நாலடியார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து ஈறு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வினா. அடுத்து இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுக. இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதேவ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு நிச்சயமா வந்து நமக்கு தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா. ஓகேங்களா? இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதேவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அவர் எழுதின ஒரு பாடல் வரி. ஓகேங்களா? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து சிறுவினா. சிறுவினால வந்து நமக்கு ஒரு 5 வினா கேட்டிருக்காங்க. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? அதுக்கான பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு முறை வீடியோவை பார்த்துருங்க. கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. அடுத்து இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய், இந்த கொஸ்டினும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து 4வது வினா, என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவீர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. 5வது வினா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த 5வது வினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி முதல் எழுத்து என்னன்னா, இறுதி எழுத்து என்னன்னா, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா தான். சரிங்களா? ஸோ முதல் எழுத்துனா என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எடுத்துக்காட்டு கொடுங்க. இறுதி எழுத்துனா என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எடுத்துக்காட்டு கொடுக்கணும். இது நம்ம வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்குறோம். இதன்படி எழுதினாலே நீங்கள் போதுமானது. அடுத்து நெடுவினால 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 வினாக்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வினா நிச்சயமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் வினா வந்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்ச் 2020, 24, 2022, மே 2022 3 முறை பொதுத் தேர்வுல கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் கொஸ்டின். 2வது வந்து ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக. 3வது தேர்டு கொஸ்டினும் வந்து பப்ளிக்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. மார்ச் 2019, 2020, 2024, செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து நம்மளுடைய இசை ஞானி இளையராஜா இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்போனி இசை வந்து ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணாரு. ஸோ 2 இசை வல்லவர்களை பற்றி கேட்பாங்க. சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும். அதாவது இளையராஜா, சிம்போனினா இளையராஜா, ஆஸ்கர் விருது வந்து நம்மளுடைய யாருங்க, ஆஸ்கர் தமிழர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏஆர் ரகுமான். இது 2 பேரை பற்றி கேட்டிருக்காங்க. இது புதுசாக ஆட் பண்ண ஒரு சிலபஸ். அதனால இது வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சாதனை புரிந்த இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை பற்றி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து
தமிழ் இசை உலகில் சாதனை புரிந்த ரகுமான். ஸோ ரகுமானை பற்றின ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இலக்கண தேர்ச்சிக்கோள், அதில் இருக்கக்கூடிய தவறான இணையை தெரிவு செய்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ, கடல் கூட்டல் அலை கூட்டல் கடல் அலை, உயிர் கூட்டல் மெய். அதாவது இது தவறான இணை. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து வந்து மொழியாக்கம் தருக, டிரான்ஸ்லேட் ஒரு இங்கிலீஷில் கொடுத்துட்டு நம்ம தமிழ் எழுதணும். சரிங்களா? அதில் வந்து ஒரு 5 கேட்டிருக்காங்க புக் பேக்கில். அதற்கான விடை வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க. ஓகே, காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றாங்க. காலையில் அதிகாலையில் எழுந்திருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் நம்ம அப்படியே பேசுவோம். ஆனால் எழுதும் போது கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராம போவாது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆனால் எழுதும் போது முயற்சி செய்தால், முயற்சி செஞ்சா இல்ல, முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. காலத்துக்கேற்ற மாதிரி புதுசா மொழி வடிவத்தை மாற்றணும். ஸோ அதை எப்படி எழுத்து மொழியில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, காலத்திற்கேற்ற மாதிரி புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். ஓகேங்களா? அது ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து மொழியோடு விளையாடு, அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம், இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ எல்லாமே டோட்டலாக யூனிட் 1 ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.